ஒரு நள்ளிரவு பேருந்து. ஓகேவா? ஸோ, அங்க வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பையன். பேரு வந்து கதிர். ஒரு நாள் வந்து வேலை வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால அவங்களோட ஆஃப் அஃபிஷியல் பஸ் இருக்கு இல்லையா? வேன். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் ஒர்க் அப்படின்றனால. ஸோ, அப்போ வந்து ஊருக்கு போணும். இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போணும். ஸோ, அந்த மாதிரி அ எல்லாமே போக பார்த்தா நான் ஒரு மிட் டைம் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸ பிடிச்சு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ, அந்த பஸ்ஸு வந்து போயிட்டே இருக்கு. அந்த பஸ் ரொம்ப வெறிச்சோடி இருக்கு. ரொம்ப ஆளெல்லாம் இல்ல. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய அ ஒரு பஸ் ஸ்டாப். அங்க அந்த பஸ் வருது. ஸோ, அந்த ஒரு சத்தமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு ஓல்டு பஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அப்போ கதிர் வந்து உள்ள போய் உட்கார்றான். உள்ள போய் உட்காந்துட்டு ஜன்னலோரம் பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் வந்து அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு இன்னொரு சீட்ல உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடி சீட்ல ஒரு 2 பசங்க இருக்காங்க. அவ்வளோதான். அ கதிர் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இன்னொரு ஜன்னலோர ஒரு அ சீட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வரான். அப்ப பார்த்தோன்னா, பேருந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு அடர்ந்த காடு இருக்கு இல்லையா? அத தாண்டி அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அ திடீர்னு பார்த்தா மின்னல் வெட்டுது. அ ஜன்னல்ல வந்து ஒரு அ இமேஜ் தெரியுது. உடனே அத பார்க்குறான். பார்த்துட்டு கதிர்க்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டான் அத பார்த்துட்டு. என்ன அப்டின்னா, அந்த லாஸ்ட் சீட்ல 2 பசங்க இருந்தாங்கல்ல, அந்த பசங்க வந்து கழுத்து வந்து பின்னாடி திரும்பியிருக்கு. அந்த மாதிரி. உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவனுக்கு. பயந்துட்டான். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க இன்னும் அந்த ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தார் இல்லையா? ஜன்னல் ஓரத்துல. அவர பார்க்குறாரு. அவரு வந்து வினோதமா சிரிக்கிறாரு. நார்மலா இருக்கிற சிரிப்பு மாரியே இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அன்நேச்சுரலா இருக்கு அந்த சிரிப்பு. அதுக்கப்புறமா அந்த தாத்தா வந்து கதிர்கிட்ட பார்த்துட்டு, "எங்கள மாரியே நீயும் ஆகணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்ற மாதிரி ஒரு வினோதமா கேட்குறாரு. அப்போ அந்த கதிர் வந்து அப்பதான் கவனிச்சான், அங்க அந்த பஸ்ல வந்து டிரைவரே இல்ல. டிரைவரே இல்லாம வந்து பஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ, அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ என்ன நடந்துச்சோ, அதுதான் வந்து கதிர் வந்து பார்த்துருக்கான். அப்புறம் வந்து பார்த்தா, திடீர்னு பேருந்து வந்து அந்த பஸ் வந்து பள்ளத்த நோக்கி போகுது. கதிர் வந்து ஆன்னு கத்துறான். அப்புறமா கண்ணு முழிச்சு பார்த்தா, அது வந்து கனவு. நல்ல வேளை இது வந்து கனவு அப்படின்ற மாரி. ஸோ, இன்னொரு கதை நாளைக்கு நான் பண்றேன்.